ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள்: பாதுகாப்பு படையினருக்கான வீர தீர செயலுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். ஏழை மக்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 20 மக்களவை உறுப்பினர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர். 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். உலகக்கோப்பை மகளிர் டுவெண்டி கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா 26 ரன் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸை வென்றது. இனி விரிவான செய்திகள். பாதுகாப்பு படையினருக்கான வீர தீர செயலுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் லெப்டினன்ட் கமாண்டர் சூரஜ் பிரசார், லெப்டினன்ட் கர்னல் நிதேஷ் பாரதி சுக்லா, மேஜர் ஆதித்ய பிரதாப் சிங், ஆய்வாளர்கள் லக்ஷ்மண் கேவத், ரமேஸ்வர் பிரசாத் தேஷ்முக் ஆகியோருக்கு ஷௌரிய சக்ரா விருது வழங்கப்பட்டது. குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், மத்திய அமைச்சர்கள் மற்றும் முப்படைகளின் அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். ஏழை மக்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம், முத்ரா கடனுதவி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் மூலம் கோடிக்கணக்கானோர் பயனடைந்து வருவதாக கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான இலக்கோடு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும், ஏழைகளின் சமூக பொருளாதார பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு அமித் ஷா கூறியுள்ளார். தொழில் முதலீட்டிற்கு உகந்த நாடாக இந்தியா திகழும் வகையில் பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 100 தொழிற்பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கான பணிகளை விரைவுபடுத்துவதற்கான இணையதள சேவையை இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். முதலீட்டாளர்களின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கு ஏதுவாக இந்த சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த தொழிற்பூங்காக்கள் சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்றும் அமைச்சர் கூறினார். நாடு முழுவதும் பெட்ரோலிய பொருட்கள் விநியோகம் சீராக உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறையின் கூடுதல் செயலர் திரு பிரவீன் கனுஜா, பெட்ரோலிய பொருட்களின் உற்பத்தியும் அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும், பொதுமக்கள் இதுகுறித்து அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகமும் சீராக நடைபெற்று வருவதாகவும் திரு பிரவீன் கனுஜா கூறினார். இயற்கை உரத்தின் பயன்பாடு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நடப்பு பருவத்தில் மட்டும் 3.5 மடங்கு அதிகமாக இயற்கை உரத்தை விவசாயிகள் வாங்கியுள்ளதாக வேளாண் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மத்திய அரசு மேற்கொண்ட விழிப்புணர்வு நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 20 மக்களவை உறுப்பினர்கள் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்க முடிவு செய்துள்ளதாக அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ககோலி கோஷ் தஸ்திதார் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், தங்கள் முடிவு குறித்து மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவுக்கு கடிதம் எழுதியுள்ளதாக கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான ஆதரவு குறித்தும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக திரு ககோலி கோஷ் தஸ்திதார் தெளிவுபடுத்தினார். எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிராக ஒருங்கிணைந்து போராடுவது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகள் தொடர்பான அச்சங்களை எடுத்துரைத்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கடிதம் எழுதுவது என்றும் இக்கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் தொடக்க உரையாற்றிய காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மத்திய அரசு தவறான பொருளாதார மற்றும் வெளியுறவு கொள்கைகளை கடைபிடித்து வருவதாக குறை கூறினார். மாதத்திற்கு 2 முறை கூட்டணியின் கூட்டம் நடைபெற வேண்டும் என்றும் இதில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது.
இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். மக்களுக்கு தகவல்களை கொண்டு செல்வதில் ஆகாஷ்வாணி முக்கிய பங்கு வகிப்பதாக பிரசார் பாரதி தலைவர் திரு பிரசூன் ஜோஷி கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்த அவர், ஆகாஷ்வாணியின் 90 ஆண்டுகால சேவை வரலாற்று சிறப்புமிக்கது என்றார். ஆகாஷ்வாணியின் வளர்ச்சிக்காக பங்களித்த எண்ணற்ற கலைஞர்களுக்கும் ஊழியர்களுக்கும் நேயர்களுக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு பிரசூன் ஜோஷி கூறினார். நாடு முழுவதும் நம்பகத்தன்மை வாய்ந்த செய்திகளை ஆகாஷ்வாணி கொண்டு சேர்ப்பதாக பிரசார் பாரதியின் தலைமைச் செயல் அதிகாரி திரு கௌரவ் திவிவேதி தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்த அவர், இந்நாளையொட்டி பிரசார் பாரதி ஊழியர்களுக்கும் நேயர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். மணிப்பூர் மாநிலத்தில் நீதித்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு கெம்சந்த் சிங் கூறியுள்ளார். தௌபால் மாவட்டத்தில் தேசிய புலனாய்வு அமைப்பின் சிறப்பு நீதிமன்றத்தை இன்று திறந்து வைத்து அவர் பேசினார். நீதித்துறையின் சேவைகளை எளிதாக பெறுவதற்கு இந்த புதிய நீதிமன்றம் உதவிடும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். சிக்கிமில் அரசு அலுவலகங்களில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் அரசு ஊழியர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. கல்வித்துறை சார்பில் ஓராண்டு காலத்திற்கு இதற்கான திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக சிக்கிம் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கான பயிற்சியும் இதில் இடம்பெற்றுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரானில் பயணம் மேற்கொள்வதை தவிர்க்குமாறு மத்திய அரசு மீண்டும் அறிவுறுத்தியுள்ளது. ஈரானில் வசிக்கும் இந்தியர்கள் அந்நாட்டிலிருந்து வெளியேறுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஈரானில் உள்ள இந்திய தூதரகம் சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் தற்போதைய சூழலை கருத்தில் கொண்டு இந்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இஸ்ரேலும் ஈரானும் உடனடியாக சண்டை நிறுத்தத்தை அறிவிக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், அமைதிக்கான பேச்சுகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர். 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். சரங்கானா மாகாணத்திற்குட்பட்ட மாசின் நகர்ப்பகுதியை மையமாக கொண்டு இந்த நிலநடுக்கம் நேரிட்டதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த நிலநடுக்கம் காரணமாக சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா 26 ரன் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸை வென்றது. கார்டிஃபில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற வெஸ்ட் இண்டீஸ் முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 179 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக பார்த்தி பல்மாலி 40 பந்துகளில் 56 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். 180 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் 8 விக்கெட் இழப்பிற்கு 153 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. ஸ்ரேயங்கா பாட்டீல் 4 விக்கெட்டுகளையும் ராதா யாதவ் 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். ஆசிய போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய கோல்ஃப் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆடவர் பிரிவில் யுவராஜ் சந்து, சப்தக் தல்வார், வீர் அஹ்லவாத் ஆகியோரும், மகளிர் பிரிவில் திக்ஷா தாகர், அதித்தி அசோக், பிரணவி அர்ஸ் ஆகியோரும் இதில் இடம்பெற்றுள்ளனர். உலான்பாட்டர் ஓபன் மல்யுத்த போட்டியில் இந்தியா 8 தங்கம் 9 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தை பிடித்தது. லிபேமா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, அமெரிக்காவின் ராஜீவ் ராம் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 4-6, 10-7 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் இவாங்கிங், ஸ்வீடனின் ஆண்ட்ரே குரான்சன் இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், ரித்விக் சௌத்ரி போலிப்பள்ளி இணை பட்டம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு படையினருக்கான வீர தீர செயலுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். ஏழை மக்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 20 மக்களவை உறுப்பினர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர். 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர்.
உலகக்கோப்பை மகளிர் டுவெண்டி கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா 26 ரன் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.